விழுப்புரம் மேல்மலையனூர் அருகே தனியாக வசித்து வந்த மாற்றுத்திறனாளி மூதாட்டி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அருகே உள்ள சங்கிலிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் திருமணமாகாத மாற்றுத்திறனாளி மூதாட்டி. தனியாக வசித்து வரும் இவரது வீட்டிற்குள் புகுந்த அடையாளம் தெரியாத நபர் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டுள்ளார். இதில் மூதாட்டிக்கு தீவிர இரத்தப்போக்கு ஏற்பட்ட நிலையில் உறவினர்கள் மருத்துவமனையில் அனுமதித்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த மேல்மலையனூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விடுமுறை தினத்தையொட்டி கன்னியாகுமரியில் குவிந்த ஏராளமான சுற்றுலா பயணிகள் சூரிய உதயத்தை கண்டு ரசித்தனர். வெளி மாவட்டங்கள், வெளி மாநிலங்களிலிருந்து வந்த ஏராளமான சுற்றுலா பயணிகள் திரிவேணி சங்கமத்தில் சூரியன் உதிக்கும் காட்சியை கண்டு உற்சாகம் அடைந்தனர். தொடர்ந்து சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை செல்போனில் செல்ஃபி மற்றும் புகைப்படங்கள் எடுத்து மகிழ்ந்ததுடன் திரிவேணி சங்கமத்தில் நீராடி பகவதி அம்மன் கோவிலில் தரிசனம் செய்தனர். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.